இன்னைக்கு நம்ம ரீடிங்ல உங்க ஸ்பெசிஃபிக் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்னன்றதை பார்க்கலாம். Guys, remember this is a collective reading, so take what resonates and gently leave the rest behind. Guys, இந்த ரீடிங் பார்க்குற என்னோட வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இது கனெக்ட் ஆகணும்ட்டு இல்லை. உங்களுக்கு கனெக்ட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. இட் இஸ் ஃபார் கைடன்ஸ் பர்பஸ் ஒன்லி. ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ன்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. த பர்சன் இன் யுவர் மைண்ட் மேட்டர். ஓகேங்களா? நீங்கள் எந்த பர்சன் நினச்சிட்டு வீடியோ பார்க்குறீங்களோ அது மேட்டர். எவ்வளோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, யுவர் த வைபஸ் 10 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டக்கல், ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, தென் we have 3 of cups, page of cups. Okay, bottom of the deck we have king of cups. கார்டு உங்களுக்கு தெரியுதான்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ we have 10 of wands. இது வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜியை சொல்லுது. இப்போ உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ்வை விட வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. மேபி அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ட்ரஸ்ட், ஒர்க் லோட் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னா, அவங்க இப்போ ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கிறாங்க. ஃபேமிலி ப்ரெஷர், ஒர்க், இல்லை முன்னாடி நடந்த சண்டையோட கில்ட், இது எல்லாத்தையும் அவங்க கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத எனர்ஜியை காமிக்குது. அட் த சேம் டைம் ஒய் நோ கான்டாக்ட்ன்றத எனர்ஜி இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு டைம் கொடுக்கறதுக்கான ஸ்டேஜில் அவங்க இல்லை. ஏன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த பேர்டன் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் கொடுக்க முடியலையேன்ற ஒரு மென்டல் எனர்ஜி அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு பர்ன் அவுட் ஆகி நிற்கிற ஒரு எனர்ஜியை வந்து இது சொல்லுது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த லவ் வந்து குறையில. ஆனால் ஹவு டு சே, அவங்க மைண்டில் அந்த நிறையா இந்த ஹெவினஸ் கேரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அட் ப்ரெசண்ட் அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவங்களோட அந்த என்ன என்ன சொல்கிறது, இது அந்த பாரம் வந்து உங்ககிட்ட பேச விடாமல் அவங்கள வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, 10ன்றது எண்டிங் நம்பர். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த கஷ்டம் வந்து முடிகிற ஃபேஸில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க வந்து சீக்கிரமாக இந்த லோடை வந்து எல்லாம் இறக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. இது உங்ககிட்ட மனசு விட்டு பேசுகிற மூலமாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ அவங்கள ஏன் பேசலைன்னு க்யூஸ் பண்ண வேண்டாம். அது அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லோடாக தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் அண்ட் கேப் கொடுக்குறது நல்லது. லீவ் த பேக்கேஜ் பிஹைண்ட். உங்களுக்கு அவங்கள நினச்சி மனசு பாரமாக இருந்தால் அதை இப்போது ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் அவங்களோட ஃபீலிங்ஸை சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு. ஆனால் அதை வந்து நீங்கள் அதை ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபோக்கஸ் இன் யுவர் செல்ஃப் கேர். ஓகேங்களா? டோன்ட் கேரி த ஹீப் ஆஃப் பேக்கேஜ் பிஹைண்ட் யூ. ஜஸ்ட் கீப் aside. No one is going to carry. ஓகேங்களா? பிகாஸ் no one has time. ஸோ அதனால் ஒரு சைடில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட செல்ஃப் கேரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் we have ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து கஷ்டம், பாரத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. ஆனால் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு பிக் பிரேக் த்ரூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஒர்க், அந்த லோட், வாட் எவர், அந்த என்ன பாரத்தை அவங்க
சுமந்துட்டு இருந்தாங்களோ, அதெல்லாம் முடிஞ்சு, அந்த பர்ன் அவுட் எல்லாம் முடிஞ்சு, ஒரு நியூ பிகினிங் ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அ ஓவர்ஃப்ளோயிங் லவ்வ வந்து இந்த கார்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அ இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்துச்சுன்னா, இத வந்து எமோஷனல் ரெஃப்ரெஷ்மென்ட் ட்ரூ லவ் எனர்ஜி கார்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உங்க பெர்சனோட மனசு இப்போ உங்க மேல அ இருக்கிற கோபமோ கோபத்துல உங்க பக்கம் வராம இல்ல. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. உங்க மேல இருக்கிற அந்த லவ்வ வந்து அவங்க மறுபடியும் அவங்க வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட் ஸ்பேஸ் இந்த கேப்ல உங்க பெர்சனோட மைண்ட் வந்து உங்க மேல இருந்த அந்த உங்க பெர்சனோட மைண்ட்ல உங்க மேல இருந்த அந்த லவ் எல்லாம் ரீகேப் ஆயி ரிமெம்பர் ஆயிட்டு இருக்குது. இது ஒரு ஓவர்ஃப்ளோ எனர்ஜிய காமிக்குது. ம். தென் அந்த ஓல்ட் ட்ராமா, அந்த பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, இந்த கை வந்து பாஸ்ட்ட பார்த்து இருக்குது பாருங்களேன். இத பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வித் ஓல்ட் ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா, இது வந்து கப்ஸ்ன்றது எமோஷன்ஸ ரெப்ரசன்ட் பண்ற கார்டு. ம். ஸோ மேபி உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா அந்த பழைய பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அந்த பழசுல என்னென்ன உங்களுக்குள்ள அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் என்னென்ன ஈகோ கிளாஸஸ் இருந்துச்சோ, அதெல்லாம் இல்லாம ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண உங்க பெர்சன் நினைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இது ரொம்ப பியூரான எனர்ஜிய ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்க ஈகோக்கு பிளேஸ் இல்ல. அவங்க மனசுல இப்போ ஐ மிஸ் யூன்னு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹானஸ்டியான டீப் அ லாங்கிங் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ நியூ சாப்டர் 10 ஆஃப் வாண்ட்ஸ்ல இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் இப்போ ஏஸ் ஆஃப் கப்ஸ்ல ரீகன்சிலியேஷனா மாற மாறுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. உங்க பெர்சன் கிட்ட இதுவரை ம் எப்படி சொல்றது? இதுவரைல இல்லாத ஒரு நியூ கம்யூனிகேஷன் பார்க்க போறீங்க. மேபி அவங்க உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அ ஏதோ ஒரு சின்ன மெசேஜா இருந்தாலும், அதில உண்மையான அஃபெக்ஷன் இருக்கும். அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நீங்க முன்னாடி இருந்த மாதிரியே பேசாம, இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ உங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு எமோஷனல் கனெக்ஷன் திரும்ப பில்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ இந்த கார்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கான அட்வைஸ் என்னன்னா, பி ஓப்பன் டூ ரிசீவ். உங்க ஹார்ட்ட ஓப்பனா வச்சுக்கோங்க. அவங்க வர டைம்ல அந்த ஓல்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட டிக் பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு நியூ கப் ஆஃப் லவ்ன்ற மாதிரி நெனச்சு அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா. இது உங்க ரிலேஷன்ஷிப்ப அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா 10 ஆஃப் ஸ்ட்ரகிள் முடிஞ்சு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு நியூ லவ் ஸ்டார்ட்டா வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இந்த 2 கார்டும் ரெப்ரசன்ட் பண்ணுது. That is a very positive sign, guys. Then we have 3 of cups. So இந்த 3 ஆஃப் கப்ஸ் வந்து நம்மளோட இந்த எனர்ஜி ரீடிங்கில ஒரு பெர்ஃபெக்ட் எனர்ஜிய வந்து காமிக்குது. 10 ஆஃப் வாண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ல ஆரம்பிச்சு, ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து நியூ லவ் வழியா 3 ஆஃப் கப்ஸ்ல வந்து நின்னுட்டுருக்குது. ஸோ இது வந்து ஒரு அல்டிமேட் செலிப்ரேஷன் கார்ட். ஓகேங்களா? ஆம், இது வந்து செலிப்ரேஷன் அண்ட் ரீயூனியன வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த கார்டு வந்து சந்தோஷம், சிரிப்பு, தென் ரீயூனியன் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த நோ கான்டாக்ட் ஃபேஸ் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. யூ அண்ட் யுவர் பெர்சன் என்ன திரும்ப ஒண்ணா சேர போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கம்மிங் பேக் டுகெதர். ம் இந்த கார்ட்ல 3 பேர் வந்து கப்ஸ தூக்கி சார்ஜ் பண்ற மாதிரி இருக்குது பாருங்க. அது உங்க 2 பேரோட கம்யூனிகேஷன் திரும்ப ஃப்ளோ ஆக போகுதுன்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. ம் லைட் ஹார்ட் ஹவ் டு சே கைஸ்? லைட் ஆர் டெண்டர்னஸ் அத வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது.
இப்போ உள்ள அந்த ஹெவி ஃபீலிங் எல்லாம் போய் உங்க பெர்சனுக்குள்ள இருக்கிற அந்த ஹெவி ஃபீலிங் எல்லாம் போய், ரொம்ப ஜாலியா லைட்டா அ உங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நீங்க மேபி உங்க மைண்ட்ல இருந்த அந்த பர்டன் வேனிஷ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மேபி ஒரு டேட் போக வாய்ப்பு இருக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமா மீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ இந்த கார்ட் காமிக்கிது. ஆ ரீடிங் பண்ணதுல அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியான கார்ட் எதுவுமே இங்க வரல காய்ஸ். ஸோ இந்த 3 கார்டையும் ஒண்ணா சேர்த்து பார்த்தா, 10 ஆஃப் வாண்ட்ஸ் அவங்க கேரி ஓவர் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்ட்ரெஸ், ஈகோ இப்போ குறையுது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் உங்க மேல இருந்த அந்த லவ் திரும்ப ஒரு நியூ ஸ்டார்ட்டா உருவாகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒரு புது ஸ்டார்ட்ட வந்து அவங்க தரப்போறாங்க. 3 ஆஃப் கப் கடைசியா நீங்க 2 பேரும் திரும்ப ரீகன்சிலியேஷன் ரிலேஷன்ஷிப்ப செலிப்ரேட் பண்ண போறீங்கன்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ மேனிஃபெஸ்ட் அ உங்களோட மேனிஃபெஸ்ட் வந்து யுனிவர்ஸ் வந்து கேட்டுட்ருக்குது. ஸோ மேனிஃபெஸ்ட் ஹேப்பினஸ். இந்த கார்டு உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, கவலைய விட்டுருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்போ ஒரு ஹேப்பி ஃபேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க வைப்ரேஷன ஹையா வச்சுக்கோங்க. உங்களுக்கு புடிச்ச பெர்சன், உங்களுக்கு குட் அட்வைஸ் பண்ற பெர்சன்ஸ் கூட இருங்க. ஆம். ஸோ கைஸ் அ உங்க பெர்சன் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும், உங்க மேல உள்ள லவ் வந்து அவங்கள திரும்ப உங்ககிட்ட கூட்டிட்டு வரும். இது வந்து ஒரு ஹேப்பி ரியூனியன் எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ப ந வச்சுக்கலாம். தென் வி ஹேவ் பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே. இது வந்து உங்க பெர்சன் வந்து கொஞ்சம் இம்மெச்சூரான பெர்சனா இருக்கலாம். கொஞ்சம் அதே தான் உங்கள விட கொஞ்சம் யங்கரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஃபீலிங்ஸ எக்ஸ்போஸ் பண்ண தெரியாத பெர்சனா கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கலாம். அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப்ல இம்மெச்சூர் பிஹேவியர்னால உங்க 2 பேத்துக்குள்ள நோ கான்டாக்ட் ஆ உருவாயிருக்கலாம். ஸோ பேஜ் ஆஃப் கப் வந்து ஒரு சின்ன ம் பையன் வந்து இந்த கப்ப வந்து கப்ல வந்து ஒரு ஃபிஷ்ஷ வச்சிட்டுருக்காங்க பாருங்க. இது அன்எக்ஸ்பெக்டட் சாரி கைஸ் ஹவ் டு சே இது அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் மற்றும் எமோஷனல் கம்யூனிகேஷன வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த பேஜ்னா சின்ன பையன்ட்டு அர்த்தம். அவங்க வந்து இந்த கப்புக்குள்ள இருக்கிற அந்த ஃபிஷ்ஷ வந்து பத்திரமா புடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இதுக்கு அர்த்தம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் அண்ட் எமோஷனல் கம்யூனிகேஷன் அது வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. அ ஏன்னா அந்த 3 ஆஃப் கப்ஸ் ரியூனியன் வந்து உங்களுக்குள்ள சீக்கிரம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த நோ கான்டாக்ட் பேஸ் வந்து சீக்கிரமா பிரேக் ஆக போகுது. அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்வீட்டான ரீச் அவுட் வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது காய்ஸ். தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹேவ் கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ மெனி கப்ஸ் we are getting right. ஸோ இந்த கிங் ஆஃப் கப்ஸ் வந்து பாட்டம் ஆஃப் த டெக்ல இருக்குதுன்னா, இதுதான் இந்த ரீடிங்கோட ஃபவுண்டேஷன். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்போ எமோஷனல் மெச்சூரிட்டி வந்திருக்குது. பேஜா இருந்தவங்க பெர்சன் கொஞ்சம் கிங்கா வந்து மெச்சூராக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அம் எப்படின்னா, எமோஷனல் மாஸ்டரி. கிங் ஆஃப் கப்ஸ் வந்து உங்க பெர்சன் வந்து ஒரு எமோஷனல் கிங். அவங்களோட மைண்ட்ல வந்து உங்க மைண்ட்ல சாரி இல்லாட்டி ஹார்ட்ல ஓகே காய்ஸ் ஹார்ட்ல. அ அவங்களோட ஹார்ட்ல வந்து உங்க மேல இருக்கிற அந்த லவ் வந்து ம் ரொம்ப டீப்பா இருக்கு. இட்ஸ் லைக் அ ஓசன். ஸோ ரீகன்சிலியேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னா, இப்போ அவங்க உங்க மேல உள்ள அந்த ஹே ஹேங்கர் இஷ்யூஸ், ஈகோவ என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, கட்டி புடிச்சு வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப மெச்சூர்டா உங்ககிட்ட வர போறாங்க. இது ஒரு டெம்பரரி பேட்சப் இல்ல. இது ஒரு லாங் டெர்ம் கமிட்மெண்ட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ல வந்து அப்படியே கேஷுவலா மெசேஜ் அனுப்பலாம், பேசலான்னு சொல்லிட்டு பாசிபிலிட்டி இருந்தது. இப்போ கிங் ஆஃப் கப்ஸா சேஞ்ச் ஆயிருக்குது. அது வந்து அவங்க உங்ககிட்ட வரும்போது எப்படி வருவாங்கன்னா, ஒரு சச் அ மெச்சூர்ட் பெர்சனா வருவாங்க. அவங்க ஃபீலிங்ஸ கரெக்ட்டான ஒரு வாய்ஸ் வேல வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. அட் த சேம் டைம் உங்க மேல இருக்கிற லவ் வந்து அவங்களுக்கு டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குது.
ஸோ அவங்க இப்போ உங்க ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப சரி பண்ணணும்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற ஒரு ஜோன்ல வந்து இவங்க இருக்கிறாங்க. ஸோ, திஸ் இஸ் த எனர்ஜி கைஸ் ஐ அம் சேனலிங். மேபி கிங் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எமோஷனல் ரீகன்சிலேஷனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட ஒரே ஒரு வாண்ட் எனர்ஜி தான் இருக்கு. மத்ததெல்லாம் வாட்டர் எலிமெண்ட்ஸ் தான் நம்மகிட்ட வந்திருக்குது. ஸோ பி நீ உங்களுக்கான அட்வைஸ் என்னன்னா, பி பேஷன்ஸ் லைக் அ ஓசன். ஓசன் மாதிரி அமைதியா இருங்க. அவங்க தான் கிங் மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வரப்போறாங்க. ஸோ என்னன்னா, இந்த எனர்ஜி ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க இப்போ டெஸ்பரேட்டா ஆகாம உங்க செல்ஃப் லவ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க கைஸ். ம் ஜோடியாக் சைன் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ம் Sagittarius எனர்ஜி, தென் கேன்சர், தென் கேன்சர், பேஜ் ஆஃப் கப் இருக்கிறதுனால அம் 3 எனர்ஜியும் வரும். கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், கிங் ஆஃப் கப்ஸ். தென் இன்னைக்கு வாட்டர் எலிமெண்ட்டும், ஃபயர் எலிமெண்ட் மட்டும் தான் கைஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஆல்ஃபாபெட் வந்து AMLNK, தென் CJRVH, PFEYI, தென் KSRBU. ஸ்கார்பியோ எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த ஜோடியாக் சைன் அண்ட் ஆல்ஃபாபெட்ஸ் வந்து சும்மா ஒரு எனர்ஜி கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? இந்த ரீடிங் உங்களுக்கு சோல்க்கு மேட்ச் ஆச்சுன்னா, ரெசனேட் ஆச்சுன்னா தாராளமா இத நீங்க எடுத்துக்கலாம். அகைன் சேயிங் கைஸ் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். டைம் ஃப்ரேம் வந்து கைஸ் மேபி இந்த வாட்டர் எனர்ஜி இருக்கிறதுனால ஒரு 2 வீக்ஸ்ல ஒரு மெசேஜ் அவங்க கிட்டேருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் அடுத்தது 2 வீக்ஸ், ஒரு சிலருக்கு மேபி 2 டேஸ்ல கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி ஒரு கொஞ்சம் இந்த வாட்டி உங்க பெர்சன் வரும்போது அந்த ஈகோ அந்த இதெல்லாம் ஃபேட் ஆயிட்டு உங்ககிட்ட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்க வந்து அவங்கள வந்து துரத்த வேண்டாம், சேஸ் பண்ண வேண்டாம். அதனால வந்து ஒரு சிலருக்கு 2 டேஸ் டூ 2 வீக்ஸ், 2 டேஸ் டூ 12 வீக்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு சிலர் இந்த 3 ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால 3 வீக்ஸ் டூ 1 மந்த். ஸ்பெஷலி 3rd ஆர் 21st அந்த டேட்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 13th, 15th, 21st அந்த நாள்ல வந்து ரீயூனியன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் இந்த மந்த் 10, 13, 19, 21, தென் ஏப்ரல் 3 அந்த மாதிரி இதில் வந்து ரீயூனியன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வாட்டர் எனர்ஜி ஷோயிங் ஹை. மோஸ்ட் ரெசனேட்டிங் நம்பர் வந்து 3. ஸோ 3 டேஸ், 3 வீக்ஸ் இல்லை மார்ச் 3rd அந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏஞ்சல் ஒராக்கிள் கார்ட்லேருந்து ஒரு 2 கார்டு எடுக்கிறேன். உங்கள் பர்சன் என்ன சொல்ல வராருன்றதை நம்ம பார்க்கலாம். திங்க் யுவர் பர்சன் அண்ட் their நேம். ஓகே. I know I was a distraction from your pain. I want to be more than friends. ஓகேங்களா? ஓகே. இந்த கார்டு வந்து என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்ப்போம். கோல்டாக இருக்குது கைஸ். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கார்டு தெரியுதா பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஓகே. இந்த 2 கார்டும் என்ன சொல்லுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஐ நோ ஐ வாஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் யுவர் பெயின். இது என்ன சொல்லுதுன்னா, அவங்க மனசில் உள்ள உண்மையான அந்த ஹெவினஸ், அந்த பேர்டனை வந்து அந்த 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துச்சு இல்லைங்களா?
அத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. வாட் தே ரியலைஸ்ட் அவங்க உங்ககிட்ட முன்னாடி வந்தபோது, அவங்க லைஃப்ல உள்ள வேற ஏதாச்சும் பழைய அம் பெயின் இல்ல பழைய ஸ்ட்ரெஸ், அ அதாவது பழைய பர்டன்ஸ மறக்க தான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆ ஸ் அதுக்கப்புறமா அவங்க வேலை முடிஞ்சோனே நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருந்திருக்கலாம். ஸோ அந்த கில்ட் அவங்கள வந்து என்ன ஆகுதுன்னா, உறுத்திட்டு இருக்கு. நான் உன்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனா தான் நான் யூஸ் பண்ணேன்னு, அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே நெனச்சு ரொம்ப கில்ட் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் அவங்க அவங்க வந்து உங்ககிட்ட பேசாம போனதுக்கான பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து அந்த ஒரு ஷிஃப்ட் நடந்துட்டுருக்குது. என்ன ஷிஃப்ட்னா, த மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கு இல்லைங்களா? நியூ லவ் வ வழிக்கு வருது. ஆ என்ன ரியலைசேஷன் நடந்துட்டுருக்குன்னா, டிஸ்ட்ராக்ஷனா ஆ தொடங்குன இந்த விஷயம் இப்போ உண்மையா லவ்வா மாறுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்றது இது சொல்லுது. அவங்களுக்கு இப்ப வெறும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க இஷ்டமில்ல. அவங்க உங்க லைஃப்ல ஒரு பெர்மனன்ட் பிளேஸா கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியாட்டும் இருக்கணுன்ட்டு ஆசைப்படுறாங்க. இந்த நோ கான்டாக்ட் டைம்ல அவங்க உங்க வேல்யூவ புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க தான் வேணுன்ற ஒரு கிளியர் டிசிஷன் எடுத்துட்டு வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது காய்ஸ். ஆ ஸோ த ட்ரூத் இஸ் அவுட் நவ். அவங்க உங்ககிட்ட வரும்போது ரொம்ப ஹானஸ்ட் ஹானஸ்ட்டா வருவாங்க. மேபி ஹானஸ்ட்டா உங்ககிட்ட பேசுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அவங்க ப்ரீவியஸ்ல பண்ண தப்ப வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு, உங்க கூட ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ, மேபி ஒரு சிலருக்கு உங்க பெர்சனோட ட்ரூ இன்டென்ஷன் இந்த ரீடிங் மூலமா புரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ காய்ஸ், அகைன் ஐம் சேயிங் திஸ் இஸ் த கலெக்டிவ் ரீடிங். உங்க மைண்ட்ல இருக்கிற பெர்சன் மேட்டர், ஜெண்டர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆ உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அத எடுத்துக்கங்க. இல்லாட்டி ஃபீல் ஃப்ரீ டூ ஸ்கிப் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோ பாருங்க. அது ரெசனேட் ஆகுதா பாருங்க. ஆ இன்னொரு எனர்ஜி ரீடிங்ல பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பை.